நீங்கள் எந்த ஊர் ப்ளீஸ்? நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? நான் வந்துட்டு ஜம்மு, உதம்பூர் சொல்லுவாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்துருப்பீங்களா? அங்கே தான் இருக்கேன். அக்கா, நார்த் சைட் ஃபுட் நம்ம சைட் ஃபுட்க்கு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அவங்க வந்து என் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து யூபி, எம்பி. அவங்க வந்து ஃபுல் வெஜிடேரியன். ரைஸ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ரைஸ் பிடிக்காது. ஃபுல்லாக சப்பாத்தி. 3 நேரமும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க. காலையில் சப்பாத்தி, மத்தியானம் சப்பாத்தி, பூரி, நைட் பரோட்டா. ரைஸே கிடையாது அவங்க வந்து. எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னே தெரியல. நான் நினைப்பேன் ரொட்டி தான். ரொம்ப கஷ்டம். ரொட்டி, தயிர், அப்புறம் பூரி, பன்னீர் மசாலா பண்ணுவாங்க. பன்னீரில் எல்லா வெரைட்டியும் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த ஆலு பரோட்டா பண்ணுவாங்க, பாலக் பரோட்டா பண்ணுவாங்க. எனக்கு பிடிக்கும். என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க வந்து அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க எப்போ ஒரு மறந்து போச்சு, ஒடிசா. அவள் பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஃபுல் வெஜிடேரியன். வெஜ் தான் செய்வாள். எப்படின்னா நம்ம வந்து வீட்டில் வந்து இப்போது என்னைக்காவது விரதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே பாய் மேம், ஓகே பாய், சாரி ஐயையும் சொல்லியிருந்தீங்க, நான் வேறு ரிப்ளை கொடுக்கலன்னு கோச்சிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சார் வந்துட்டு சாரி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு பண்ணுற ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே சில ஹோட்டலில் வந்து நம்ம தந்தூரி ரொட்டி, நம்ம தந்தூரி சிக்கன் சாப்பிடணும், தந்தூரி ரொட்டி கிடைக்கும் அதிகமாக. பன்னீர் மசாலா, பாலக் பன்னீர், அப்புறம் மின்ட்டு, இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சில இடத்துல மட்டும். இவங்க செய்கிறதுல பூரி, சன்னா மசாலா பண்ணுவாங்கயா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் ஒரு 5 to 10 வெரைட்டி வெஜிடபிள்ஸில் பண்ணுவாங்க. லன்ச் பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டி, அதுக்கே ஒரு நிறைய ஐட்டம்ஸ். பாவக்காய் ஃப்ரை இருக்கும். அப்புறம் வந்து கத்திரிக்காயில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. 10 வெரைட்டியாக வந்து சைட் டிஷ் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து என்னைக்காவது விரதம் சமைக்கிற அன்றைக்கி மட்டும்தான் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். தெரியல அக்கா, நீங்கள் என்ன சமைச்சு தருவீங்க? நான் வந்து என்ன கொடுப்பேன்னா, இட்லி செஞ்சு கொடுப்பேன். அவங்களுக்கு இட்லி பிடிக்கும். என் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப இட்லி கொடுத்துருக்கேன். பரோட்டா, எங்கள் அம்மா பரோட்டா பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஊர் மதுரை பரோட்டா, பன் பரோட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரியாணி பண்ணி கொடுத்துருக்கேன். டொமேட்டோ ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. வெரைட்டி ரைஸ் பண்ண தெரியாது அவங்களுக்கு. வந்து எதுவுமே டொமேட்டோ வெஜிடபிள் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பாயாசம் வந்து அவங்க வந்து வெறும் இந்த ரைஸ் போட்டு பண்ணுவாங்க. நம்ம வந்து ஜவ்வரிசி சேமியா போட்டு பண்ணுவோமா, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். வடை, உளுந்த வடை பண்ணுவாங்க. பட் அவங்க பண்ணுறது நல்லா இருக்காது. நம்ம உளுந்த வடை பண்ணி தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துருக்கேன். நிறையா கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. அதனால வந்து நிறைய செஞ்சு கொடுத்துருக்கேன். இங்கேயும் வந்து தமிழ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க. எல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு போன லாஸ்ட் இயர் இப்போலாம் நிறைய பேர் எல்லாம் போஸ்டிங் ஆகி போயிட்டாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம். உங்கள் தமிழ்காரங்க, ஹிந்திக்காரங்க 2 பேருமே சேர்ந்து. நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன். 2-3 பேர் சேர்ந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பிரியாணிலாம் சமைச்சோம். சிக்கன் பிரியாணி, நிறைய கேம்ஸ் வச்சுருந்தோம். நம்ம ஊர் கேம்ஸ், பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணுவோம் அந்த கேம்ஸு, பலூன் உடைக்கிறது, நிறைய கேம்ஸ் வச்சுருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்புறம் இங்கே ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனாங்க, தமிழ் பொண்ணு. அவங்களுக்கு வளகாப்பு இங்கேயே பண்ணோம். இங்கேயும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப்னு வச்சுக்கோங்க. யோகேஸ்வரி நல்லாயிருக்கும். இங்கேயும் கொஞ்சம் நம்ம ஊரெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யோகேஸ்வரி, அப்புறம் வந்துட்டு கார்த்திக், மணி சார், அருள், எல்லாருக்கும் பாய். வந்து நாளைக்கு லைவில் மீட் பண்ணுவான். ஏன்னா ஆக்சுவலாக 1 hour ஆகிடுச்சு, அதுக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு பண்ணலாம். ஏன்னா திரும்ப லஞ்ச் சமைக்கணும். அப்புறம் தான் ஈவினிங் முடிஞ்சால் நான் வந்து லைவ் வர ட்ரை பண்ணுறேன். ஆனால் டெய்லியும் வந்து மார்னிங் 10 o'clock எல்லோரும் லைவில் மீட் பண்ணலாம். யோகேஸ்வரி மேடம், என்னென்ன நீங்கள் வந்து குவார்ட்டர்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நாளைக்கு பேசலாம்டா. ஓகே, யாராவது என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் நாகநந்தினி 25 மெசேஜ் பண்ணுங்கள். அண்டு பாய் எல்லாருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் லைவில் வந்ததுக்கு. லைவ் இன்றைக்கி முடிச்சுக்கலாம். பாய்.